வணக்க நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது அயோத்தி ராமரின் கோவிலின் வரலாறு தான் பார்க்க போகின்றோம். இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் இன்றளவும் சமூக வலைதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக நாடுகளில் உள்ள அதிகாரிகள் மற்றும் அனைவரும் இக்கோவிலை ஜனவரி 22ஆம் தேதி கலந்து கொள்கின்றனர். அப்படி என்ன இந்த கோவில் உள்ளது அப்படி என்று அதன் வரலாறை நாம் இன்று பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் ராமர் கோவில் அயோத்தி எப்படி உருவானது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயோத்தி ராமர் கோயில் இந்து சமயத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் அவதாரமான குழந்தை ராமர் அயோத்தியில் பிறந்த இடமான ராம ஜென்ம பூமியில் கட்டப்படும் வரும் ஒரு இந்து கோயிலாகும். இது இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி மாவட்டத்தில் நிர்வாக தலையிடமான அயோத்தி நகரத்தில் அமைந்துள்ளது. இக்கோயில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை நிர்வாகத்தில் 2.7 ஏக்கர் நிலப்பரப்பில் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தால் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இக்கோயில் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா 5 ஆகஸ்ட் 2020 அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் நிகழ்த்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் நடுவில் குழந்தை ராமர் கருவறை மற்றும் சூரியன், விநாயகன், சிவன், துர்க்கை, அன்னபூரணி மற்றும் அனுமன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகளாக இக்கோவில் அமைந்துள்ளது. ராமாயணம் காவியத்தின்படி குழந்தை ராமர் அயோத்தியில் பிறந்தார். பொ.உ. 16ஆம் நூற்றாண்டில் முகாலய பேரரசர் ஔரசங்க சிங் ஆணையின்படி ராமர் பிறந்த இடம் என்று கூறப்படும் ராம ஜென்ம பூமியின் தளத்தில் இருந்த குழந்தை ராமர் கோயில் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டது. ராம ஜென்ம பூமி தொடர்பாக 1950களில் ஒரு வன்முறை சர்ச்சை எழுந்தது. 1980களில் சங்க பரிவாரை சேர்ந்த விசுவ இந்து பரிசு அமைப்பினர் இந்துக்களுக்காக ராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்கவும் குழந்தை ராமருக்கு கோயிலை கட்டவும் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கினர். நவம்பர் 1989இல் சர்ச்சைக்குரிய மசூதியை ஒட்டிய நிலத்தில் விசுவ இந்து பரிசுவ ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டியது. 6 டிசம்பர் 1992 அன்று விசுவ இந்து பரிசு மற்றும் பாரதிய ஜனதா கட்சி 1,50,000 தன்னார்வலர்களை உள்ளடக்கிய ஒரு பேரணியை ஏற்படுத்தி செய்தது. பேரணி வன்முறையாக மாறியது. மேலும் கூட்டம் பாதுகாப்பு படையினரை முற்றுகையிட்டு பாபர் மசூதியை இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் விளைவாக இந்தியாவில் இந்து மற்றும் முஸ்லிம் சமூகத்திற்கு இடையே ஏற்பட்ட பல வாக்குவாதங்கள் கலவரத்தில் உருவாகியது. 2000 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் கலவரங்களை தூண்டியது. மசூதி இடிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு டிசம்பர் 1992 அன்று த நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாள் பாகிஸ்தான் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இந்து கோயில் தாக்கப்பட்டன, சில தீ வைக்கப்பட்டன மற்றும் இடிக்கப்பட்டன. பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு நாள் போராட்டத்தின் போது பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களை மூடியது. வங்காளதேசத்தில் உள்ள இந்து கோயில்கள் தாக்கப்பட்டன. பாபூர் மசூதி இடிக்கப்பட்டு பழிவாங்குதலின் போது பகுதியளவு அளிக்கப்பட்ட இந்த இந்து கோவில்கள் சில பின்னர் அப்படியே உள்ளன. 5 ஜூலை 2005 அன்று அயோத்தியில் பாபர் மசூதி அடிக்கப்பட்ட இடத்தில் உள்ள தற்காலிக கூடாரத்தில் அமைக்கப்பட்ட குழந்தை ராமர் கோவிலை 5 பயங்கரவாதிகள் தாக்கினர். மத்திய சேம காவல் படையினர் CRPF நடந்த துப்பாக்கி சண்டையில் 5 பேரும் சுட்டு கொல்லப்பட்டனர். அதே சமயம் சுற்றி வளைக்கப்பட்ட சுவரை உடைப்பதற்காக தாக்குதல் நடத்தியவர்களை நடத்திய கையேறி குண்டு தாக்குதலில் பொதுமக்கள் ஒருவர் இறந்தார். மத்திய சேம காவல் படையினர் 3 பலியாகினர். 2 பல துப்பாக்கி சூட்டுகள் காயமடைந்து படுகாயமடைந்தனர். இந்திய தொல்லியல்துறையினர் ASI 1978 மற்றும் 2003ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சியின் மூலம் பாபர் மசூதி இருந்த இடத்தில் இந்து கோயில் கட்டிட எச்சங்கள் இருப்பதாக ஆதாரம் கிடைத்தது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் KK முகமது பல வரலாற்றுகள் கண்டுபிடிப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். பல ஆண்டுகளாக அயோத்தி ஆணை சட்டம் 1993இல் குறிப்பிட்ட பகுதியை கைப்படுவதன் போன்று பல்வேறு உரிமை மற்றும் சட்ட மோதல்கள் நடந்தன. 2019இல்
அயோத்தி பிரச்சினை இந்த உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பிற்கு பிறகுதான் சர்ச்சைக்குரிய நிலத்தை இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு புதிய மசூதி கட்டுவதற்கு அயோத்தியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன்னூபர் கிராமத்தில் 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. 5 பிப்ரவரி 2020 அன்று அயோத்தி ராமர் கோயிலை கட்டும் திட்டத்தை நரேந்திர மோடி தலைமையில் அரசு ஏற்றுக்கொண்டதாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. கோயிலில் மூலவர் பகவான் விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் குழந்தை வடிவமான ராம் லல்லா பிரேச்மன் கோவிலில் மூலவர் ஆவார். ராம்லல்லாவின் ஆடை தையல் கலைஞர்களால் பகவத் பிரசாத் மற்றும் சங்கர்லால் ஆகியோரில் தைக்கப்பட்டது. சங்கர்லால் 4வது தலைமுறையாக குழந்தை ராமருக்கு ஆட்சி தைப்பவர். ராம்லல்லா 1989 ஆண்டு முதல் சர்ச்சைக்குரிய இடமான நீதிமன்ற வழக்கில் ஒரு வாதியாக இருந்தார். சட்டத்தால் நீதி சார்ந்த நபராக கருதப்படுகிறார். அவர் ராம்லல்லாவின் அடுத்த மனித நண்பராக கருதப்பட்ட விசுவ இந்து பரிதத்தின் மூத்த தலைவராக திரிலோலி தாத் பாண்டே அவர்களால் பிரதிக்கப்பட்டுள்ளார். இதன் கட்டிடக்கலை என்னவென்றால், அயோத்தி ராமர் கோயிலுக்கான அசல் வடிவமைப்பு 1988 ஆண்டு அகமதாபாத்தைச் சேர்ந்த சோம்போரா குடும்பத்தின் சங்கத்ரகாந்த் சோம்பராவால் தயாரிக்கப்பட்டது. கோயில் கட்டிடக் கலைஞர்களின் அவர்கள் மகன்கள் திகில் சோம்ரா மற்றும் ஆசித் சோம்ரா உதவினர். சோம்ரா குடும்பத்தில் 15 தலைமுறையாக கோயில் கட்டுமான தொழிலை செய்பவர்கள். சோம்ரா குடும்பத்தில் இந்திய விடுதலை பின்னர் சோம்நாத் கோயிலை கட்டியவர்கள். இக்குடும்பத்தில் உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கட்டியுள்ளனர். அதில் புகழ்பெற்ற தில்லி அக்ஷரதாம் கோயில் ஆகும். அசல் கட்டுமான வரைபடத்தில் இருந்து மாற்றப்படும் புதிய வடிவமைப்பு வாஸ்து சாஸ்திரம் மற்றும் சிற்ப சாஸ்திரப்படி 2020 சோம்ரா குடும்பத்தினால் கோயில்கள் கட்டி வரைபடம் தயாரிக்கப்பட்டது. புதிய அயோத்தி ராமர் கோயில் 235 அடி அகலமும் 360 அடி நீளமும் 161 அடி உயரமும் கொண்டதாக கோயில் அமைக்கப்பட்டது. கோயில் கட்டுமான பணி முழுமையடைந்ததால் ராமர் கோயில் வளாகம் உலகத்தில் 3வது பெரிய இந்து ஆலயமாக இருக்கும். இது வட இந்திய கோவில் கட்டிடக்கலையில் சாளுக்கிய குஜராத்தின் பாணியில் வடிவமைக்கப்பட்டது. கோவிலின் பிரதான அமைப்பு மற்றும் ஒரு உயர்ந்த மேடைகளில் கட்டப்படும் 3 மாடிகளை கொண்டிருக்கும். இதன் நடுவில் உள்ள கருவறையை சுற்றி 5 மண்டபங்களையும் கொண்டிருக்கும். கருவறைக்கு மேல் 161 அடி உயர கோபுரமும் இருக்கும். கட்டிடத்தில் மொத்தம் 366 நடுவரிசைகள் இருக்கும். சிவனின் அவதாரங்கள் விஷ்ணுவின் 10 தசாவதாரங்கள், 64 சௌதத் யோகினிகள் மற்றும் சரஸ்வதி தேவியின் 12 அவதாரங்கள் அடங்கிய பக்திகளின் தலா 16 சிலைகள் இங்கே இருக்கும். படிக்கட்டுகளின் அகலம் 16 அடியாக இருக்கும். விஷ்ணுவின் அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களில் வடிவமைப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேதங்களின்படி கருவுரை எண்கோண வடிவில் இருக்கும். கோவில் 10 ஏக்கரில் கட்டப்பட்டு 57 ஏக்கரில் நிலப்பரப்பு ஒரு பிரார்த்தனையாக கூடமாக விரிவடையப்பட்டுள்ளது. கல்வி வசதி மற்றும் அருங்காட்சியகம் மற்றும் சிற்றுண்டிகள் போன்ற வசதிகளும் இக்கட்டுமான வளாகத்தில் உருவாக்கப்பட்டது. கட்டுமானத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மர்மங்கள். ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை 2020 ஆண்டு மார்ச் மாதம் ராமர் கோயிலில் முதல் கட்ட கட்டுமானத்தை தொடங்கியது. கோவிட்-19 பெருந்தொற்று பரவலைத் தொடர்ந்து கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. கோயிலுக்கு அஸ்திவாரம் தோண்டும் போது ஒரு சிவலிங்க தூண்களும் மற்றும் உடைந்த சிலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. 25 மார்ச் 2020 முதல்வர் யோகி ஆதித்யநாத் முன்னிலையில் குழந்தை ராமர் சிலை தற்காலிக இடத்தில் மாற்றப்பட்டது. லார்சன் அண்ட் டூப்ரா நிறுவனம் கோயில் கட்டுமானத்திற்கு பொறுப்பேற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பரத்பூர் மாவட்டத்தில் உள்ள பன்சி கிராமத்தின் மலையை குடைந்து 600க்கு அடியில் உள்ள கண்ணாடி மணற்கற்களை தோண்டும் கட்டுமான பணிகள் நிறைவேற்றப்படும் என்று கூறியது. 30 ஆண்டுகள் முன்பு நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து பல மொழிகள் ஸ்ரீராமர் பெயரில் பொறிக்கப்பட்ட 200,000த்திற்கு மேற்பட்ட செங்கற்கள் வந்தடையப்பட்டது. இவை அத்தலத்தில் பயன்படுத்தவும் இக்கோயிலை உருவாக்கவும் ஆரம்பிக்கப்பட்டது. பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளை தாக்கும் அளவிற்கு இது வலுவாகவும் இருக்கும் என்று உறுதி செய்யப்பட்டது. கோவில் கட்டும் பணிகள் சிமெண்ட் இருப்பின் உபயோகத்தில் இருக்காது. கல் தொகுப்புகள் இணைய 10,000 செப்புத்தகடுகள் தேவைப்படும். இக்கோயில் கும்பாசத்திற்கு தேவைப்படும் 12 ஆலய மணிகளும் 36 பிடிமண்களும் பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் மூலம் நாமக்கலில் தயாரிப்பு அனுப்பப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் ஏரலிலிருந்து இக்கோயிலுக்கு 650 கிலோ கொண்ட வெண்கலமணி அனுப்பப்பட்டது. அடிக்கல் நாட்டு விழா 5 ஆகஸ்ட் 2020 அன்று அயோத்தி ராமர் கோயிலில் பூமி பூஜை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மோகன் பாகவத் செய்தனர். பிறகு அதிகாரப்பூர்வமாக கோயில் கட்டுமானம் மீண்டும் தொடங்கியது. அடிக்கல் நாட்டு விழாவில் முன்னதாக 3 நாள் நீண்ட வேத சடங்கு செய்யப்பட்டது. இது 40 கிலோ 88 பவுண்டுகள் வெள்ளி செங்கற்களை அடித்தளமாக நிறுவப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஸ்ரீ ராம பாத பூஜை செய்யப்பட்ட மற்றும் அனைத்து முக்கிய கடவுள் மற்றும் தேவியை அழைக்கும் பூஜை செய்யப்பட்டது. பிரபல கலாச்சாரங்கள் 2021இல் 72வது குடியரசு நாள் விழா ஊர்வலத்தின் போது வால்மீகி மற்றும் அயோத்தி ராமர் கோயில் மாதிரி வாகனத்தில் அனுப்பப்பட்டது. 2020 தீபாவளி நாளன்று தில்லியில் காட்சியமைக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயில் மாதிரி அமைக்கப்பட்டது. இக்கோவில் அயோத்தி ராமர் கோவில் உருவான வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்தோம். ராமர் கோவிலின் சிறப்பு அம்சங்களையும் அதன் வரலாற்றையும் இக்கோவிலில் அனைத்து கல்வெட்டுகளையும் பொறிக்கப்பட்டுள்ளது. ராமர் பிறந்த முதல் இன்று வரை ராமரின் வரலாறை அக்கோவிலில் அமைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் உலகத்தில் உள்ள முக்கோடி கடவுள்களின் பெயர்களும் அவர்களின் வரலாறும் அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் ஜனவரி 22ஆம் தேதி நரேந்திர மோடியின் தலைமையில் இன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.